செந்தில் பாலாஜி ஜாமீன் இன்றைக்கி வந்தது. அது பேசி பேசி அழுத்து போச்சு. இவங்க சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு நாளைக்குன்ட்டாங்க. தள்ளிக்கிட்டே போகிறீங்களே, அவர் ரொம்ப நாள் ஜெயிலில் இருக்கார். ஜட்ஜி கேட்குறாரு எவ்வளோ நாள் ஜெயிலில் இருக்கார். அவர் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகப்போகுது. 2-3 வருடங்களாக நிறைய பேர் ஜெயிலில் இருக்காங்க தப்பு செய்தவர்கள். அதனால் 1 வருஷம் ஒன்றும் அதிகம் இல்லை, இருங்கன்ட்டாங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜாமீன் திருப்பி போட்டுக்கிட்டே இருக்காங்க. முதல்ல அமலாக்கத்துறை சொன்னாங்க இவர் மந்திரி, செல்வாக்கை பயன்படுத்தி சாட்சிகளை கலைப்பார். உடனே மந்திரியை ராஜினாமா பண்ண வச்சார் ஸ்டாலின். அதுக்கு முன்னாடி லாக்கா இல்லாத மந்திரின்னு மக்களுடைய வரி பணத்தை கொடுத்து மிகப்பெரிய துரோகம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். பெயில் கிடைக்கல, ஜாமீன் கிடைக்கலன்னா அவர் மந்திரி பதவியை விட்டார். இப்போ அமலாக்கத்துறை என்ன சொல்கிறாங்க, அங்கே கோர்ட்டில் சொன்னாங்க, இவரான என்னுடைய கட்சிக்காரர் மந்திரி பதவியை விட்டு மற்றவர்களை சாட்சிகளை கலைப்பார் அப்படின்னு சொன்னாங்க. மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். அதனால் இப்போ பெயிலில் விடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ஜட்ஜி கேட்டார் அமலாக்கத்துறையிட்ட, என்னப்பா அவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்களேன்னு. உடனே அமலாக்கத்துறை சொன்னாங்க, மந்திரி பதவியை ராஜினாமா பண்ண எம்எல்ஏவாக இருக்கார், எம்எல்ஏவாக இருந்தால் அதுவும் ஒரு முக்கியமான பதவி, நிச்சயம் சாட்சிகளை கலைப்பார் அப்படின்ட்டாங்க. அதனால் இனி ஸ்டாலினுடைய அறிவுரையை வாங்கி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு செந்தில் பாலாஜி வந்துட்டார். ராஜினாமா பண்ணுவாங்களா? அதனால் ராஜினாமாவும் பண்ண மாட்டாங்க, பெயிலும் இப்போதைக்கு கிடைக்காது. அதனால் இன்னொரு விஷயம், எங்களுடைய விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாருன்ட்டாங்க. விசாரணைகிட்ட வாயை திறக்க மாட்டாராம். விசாரணை பண்ணவங்கிட்ட நான் மந்திரின்னா உங்கள் ஸ்டாலினோட வச்சுக்கோங்க, இது என்ன சட்டவிரோத பண பரிமாற்றம், ஸ்டாலினுக்கு நீங்கள் வலது கையாக இருந்தால் சட்டவிரோத பரிமாற்றம் என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? அதுதானே அர்த்தம். அதனால் ஸ்டாலின் தைரியத்தில் இருந்தார். கேள்விக்கு ஒன்று கூட பதில் சொல்லலை. சிறுநீர் போயிட்டு அவங்களே பயந்துட்டாங்க, என்னடா சிறுநீர் போகிறது. அது வரை காலையில் வாக்கிங் போயிட்டு இருந்தவருக்கு நெஞ்சு வலின்னாரு. அங்கே கேட்டால் 3 பிளாக்கு 4 பிளாக்கு. உண்மையாவா ஊரை ஏமாத்துனாங்களான்னு தெரியல. அவங்க குடும்ப ஆஸ்பத்திரி காவேரிக்கு கொண்டு போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன்னாங்க. இவ்வளோ கூத்து நடந்தது. ஆக வாயை திறக்கலை அவங்க கேட்ட கேள்விக்கு. அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க, இவருக்கு ஜாமீனுங்கிறீங்க, விசாரணைக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் கூடுமான வரை இன்னும் கொஞ்சம் காலம் செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருக்க வேண்டிய நிலைமை வரும் அப்படிங்கிறது தான் அந்த விசாரணையிலேருந்து தெரியுது. ஆனால் எது வேணாலும் நடக்கலாம், இப்போ எதுவும் சொல்ல முடியல. இந்த பொன்முடிக்கு பாருங்கள், 3 வருஷம் ஜெயில் கொடுத்தவரை திரும்பி இது பண்ணி மந்திரி ஆக்குன்னு சொல்லிவிட்டாங்கல்ல. அதனால் உச்சநீதிமன்றத்தில் எது வேணாலும் வரலாம். ஆனால் என்னுடைய கணிப்பு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு செந்தில் பாலாஜி ஜெயிலில் தான் இருப்பார் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கணிப்பு. அடுத்தது இந்தியா கூட்டணி சுக்குநூறாக போயிடுச்சு. ஸ்டாலின் கனவு கண்டுக்கிட்டு இருக்கார். என்ன கனவு? இந்தியா கூட்டணி ஜெயிச்சிடும், தமிழ்நாட்டை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தோம், இந்த மத்திய அரசாங்கம் இந்த அமலாக்கத்துறை அது இதுன்னு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க. அதனால் அங்கேயும் மத்திய அரசாங்கத்தில் நம்ம ஐஎன்டிஏ கூட்டணி வந்துட்டா இந்தியாவையும் கொள்ளையடிக்கலாம். எப்படி இந்தியாவை கொள்ளையடிக்கலாம்? இவங்க 3-5 பேருக்கு மந்திரி, கனிமொழிக்கு, தயாநிதி மாறனுக்கு, அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் மந்திரி, அவங்க மற்ற அரசியல் வாரிசு இருக்குல்ல அவங்களுக்கெல்லாம் மந்திரி. இன்னும் சொல்ல முடியாது, சபரீசனுக்கு மந்திரி கொடுங்கன்னு சொல்லி எம்பி ராஜ்யசபா எம்பி ஆக்கினாலும் ஆக்குவாங்க. அதனால் கனவு உலகத்தில் இருக்கார் ஸ்டாலின். ஐஎன்டிஏ கூட்டணி வரும். இவங்க ஐஎன்டிஏ கூட்டணியில் பெருசாக நம்பின மம்தா பானர்ஜி இன்றைக்கி ஒரு அறிக்கை விட்டாங்க. தனங்க வெஸ்ட் பெங்காலில், மேற்கு வங்காளத்தில் எனக்கு போட்டி காங்கிரஸும் இல்லை, கம்யூனிஸ்டில் அவங்கெல்லாம் எங்கே இருக்கானே எனக்கு தெரியல, பிஜேபிக்கு எனக்கு தான் போட்டி. எலெக்ஷன் முடிஞ்சோன்னு சொல்கிறேன், இந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இவர்கள் இல்லாத ஆட்சி அமைந்தால் நான் வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பேன்ட்டு முடிஞ்சு போச்சு. இவங்களுக்கு பெரிய தூணா நம்ம அவங்க ஒரு 20 சீட்டு ஜெயிப்பாங்க, 20 சீட்டு 25 சீட்டு ஜெயிப்பாங்க மம்தா பானர்ஜி. அப்போ அந்த 20-25 சீட்டு காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் இருந்தால் செல்லாது, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சி போடுங்கிற கனவு கலைஞ்சு போச்சு. ஏன்னா உங்களுக்கு வேறு ஆள் இது யாருமே இல்லையே. ஜெகன்மோகன் ரெட்டி வரப்போகிறதில்ல, முடியாதுன்ட்டார். சந்திரபாபு நாயுடு பிஜேபியோட சேர்ந்துட்டார். ஆக இவங்க
சந்திரசேகர் ராவது கூட உங்களோட கூட்டணி இல்லை. அப்போ நீங்கள் எதை வச்சுக்கிட்டு கூட்டணி அமைப்பீங்க? மகாராஷ்டிராலையும் தமிழ்நாட்டிலையும் தான் உங்களுக்கு கூட்டணி. அதனால் இந்திய கூட்டணி மண்ணை கவுவது என்று முடிவாகி போயிடுச்சு. அதனால் இவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நான் எதுக்கு நினைக்கிறேன்னா, இவங்க ஆட்சி வந்தால் ஸ்டாலின் தமிழ்நாட்டையே, அவங்க குடும்பம் தமிழ்நாட்டையே விற்றுட்டு போயிடுவோம். அதுக்காகத்தான் கடவுளை கும்பிட்றோம். இவங்க ஆட்சி அங்கேயும் வந்துட்டால் இவங்க செய்யக்கூடிய தில்லுமுள்ளு, இவங்க செய்யக்கூடிய அத்துமீறும் ஒரு மிகப்பெரிய ஹிட்லருடைய ஆட்சி மாதிரி வந்துடும். தமிழ்நாட்டில் யாருக்குமே பாதுகாப்பு இருக்குது. அவங்க அப்பா எழுதுகிற மாதிரி என்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம். அதுதான் இன்னைங்கன்னா சிறைவாசம்தான், எல்லா பேரும் போகணும். ஆனால் ஒரு அழிவின் ஆரம்பம் அப்படி தான் வரும். இந்த மாதிரி செய்கிறாங்கன்னா அழிவின் ஆரம்பம் இறைவனால் ஆரம்பிக்கப்பட்டு விட்டதுன்னு தான் இருக்கும். அதிகாரத்தை தவறாக துஷ்பிரயோகம் பண்ணவங்க எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். அதிகாரிகளையும் பார்த்துருக்கேன், அரசியல்வாதிகளையும் பார்த்துருக்கேன். எல்லாம் தூளாக போயிட்டாங்க. இறைவனின் சக்தி அவர்கிட்ட இருந்து அந்த பதவியை பறிக்கிறது மட்டும் இல்லை, அவருடைய சொந்த வாழ்க்கையிலும் அவர்களுக்கு மிகப்பெரியதை கொடுத்துருக்கு. இப்போ தப்பு பண்ணுறவங்கெல்லாம் பாருங்கள், சொந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை, காவல்துறையில் தப்பு பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன், சொந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திப்பேன். பாவத்தை சேர்க்காதீங்க. அதனால் ஸ்டாலினுக்கு சொல்கிறேன், எவ்வளவோ பாவத்தை சேர்த்துட்டீங்க, எனக்கு தெரிஞ்ச பாவமே நிறைய. இன்னும் நீங்கள் பாவத்தை சேர்த்துக்கிட்டே போனீங்கன்னா அப்புறம் என்ன ஆகுறது? இறைவனின் சக்தி இருக்குல்ல. அதனால் ஸ்டாலின் மனசாட்சிப்படி ஆட்சி நடத்துங்க. நீங்கள் ஒரு ஜனநாயகத்தை விரும்புபவர், விமர்சனத்தை நீங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டேங்க. ஆனால் இப்போ சமீப காலமாக அதிகாரிகள் உங்கள் மனசை மாற்றி ஒரு சர்வாதிகார ஆட்சி மாதிரி கொண்டு போகிறாங்க. அந்த அதிகாரியெல்லாம் விரட்டிடுங்க. நீங்கள் எப்போவும் மாதிரி நீங்கள் ஊழல் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்க, மனித உரிமை மீறல் இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் நான் கருத்தாக பதிவு செய்யணும். அடுத்து